Praise the Lord. Welcome to Shine International Community. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். 3 மாதம் பிரேக் அப்புறம் இன்றைக்கு எங்களோட இணைகிற யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகிறோம். எங்களோட கூட சேர்ந்து டிராவல் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நம்ம 2025 ஸ்டார்டிங்ல வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே எல்லாருமே வாக்குத்தத்தங்களுக்கு போவாங்க. பட் ஷைன் இன்டர்நேஷனல் கமிட்டியில வந்து வாக்குத்தத்த வசனம் அல்ல, வாக்குத்தத்த வார்த்தை. இந்த இயர் ஃபுல்லா கர்த்தர் நம்மள வழிநடத்த போகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்றத தான் நம்ம தியானிச்சோம். அது என்ன ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன்ல போடுறேன். இந்த வருஷத்தோடைய 2025 வேர்ட் ஆஃப் த இயர் இந்த திருச்சபைக்கு என்ன அப்படின்னா அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அப்கிரேட் நம்ம பார்த்துட்டு வரோம். அது என்ன அப்கிரேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜனவரி மாசம் பார்த்த அப்கிரேட் யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், யார் கரெக்டா சொல்றாங்கன்னு. அதுக்குள்ள நான் ஸ்கிரீன்ல போட்டுறேன். சொல்லனா ஜனவரி மாதத்தின் எஸ் ஈரே அப்கிரேட் நம்ம பார்த்தோம்ல, ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. ஈரே அப்கிரேட் அந்த மாதம் ஃபுல்லாவே யெகோவா ஈரே, அந்த ஈரேன்ற வார்த்தையை தியானிச்சோம். ஈரே அப்கிரேட்னா என்ன அப்படின்ற தியானத்துக்குள்ள போனோம். உங்க இது இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியலங்க, நான் இப்பதான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல்ல பாஸ்டர் நெல்சன் கிறிஸ்டோபரோட யூடியூப் சேனல்ல இது ஒரு பிளேலிஸ்ட், ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில பிளேலிஸ்ட்ல இது ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க போய் யூடியூப்ல அதை கேட்டு ஆசீர்வாதமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஸோ ஈரே அப்கிரேட் வந்து நம்ம பார்த்தோம். பிப்ரவரி மாதத்தின் அப்கிரேட் என்ன? யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். ஓப்பன் சாய்ஸ். பிப்ரவரி. ஓகே, நானே போட்டுறேன். எஸ், அப்கிரேட் டு ஸ்டாண்டர்ட். தேவனுடைய தரநிலைகளுக்கு உயர்த்தப்படலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஈரே அப்கிரேட் தியானிச்சோம். இது வந்து காட் ஸ்டாண்டர்ட்ஸ். இது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, மனிதர்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டு, வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட் இருக்கு. பட் காடோடைய ஸ்டாண்டர்ட் என்னன்றத அந்த மாதம் ஃபுல்லா தியானிச்சோம். இது ரெண்டு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு, ஆறுதலா இருந்துச்சு. ஆனா மார்ச் மாசம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு அப்கிரேட் வந்துச்சு பாருங்களேன். ஐயோ ஆளுவரா சாமின்ற அளவுக்கு கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் திக்குமுக்காட வச்சது. யாருன்னா ஞாபகம் இருக்கா? நேர்மை. அப்கிரேட் டு ஹானஸ்டி. எஸ், அப்கிரேட் டு ஹானஸ்டி. நேர்மைக்கு நேராக நம்ம வந்து அப்கிரேட் பண்ணப்படுதல். இதுல ரொம்ப ஹைலி சேலஞ்சிங்கான காரியங்கள் எல்லாம் நம்ம குறிச்சு பேசணும், தியானிச்சோம். அதுல ஒரு 2-3 வீக்ஸ் தான் ஆறாவது நடக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னுடைய மேரேஜ்க்காக நான் பிரேக் எடுத்தேன். அதுல இருந்து இன்னைக்கு தான் ரீஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சும்மா ஒரு ஸ்மால் ரிவிஷன் மாதிரி தான் பார்த்தோம். இந்த மாதத்துடைய அப்கிரேடை தான் நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இத்தனை நாட்கள் கடந்த 3 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல நம்ம பார்த்த அப்கிரேட்லாம் நீ இந்த அப்கிரேடா மாறு அப்படின்ற மாதிரி. அதாவது நீ இந்த நிலையில இருக்கப்பா, அடுத்த லெவலுக்கு போ, அப்கிரேட் ஆகுன்றதுதான் இத்தனை நாள் தியானித்தோம். ஆனால் வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் ஜூன் மாதத்தின் கர்த்தருடைய அந்த வார்த்தை, அதாவது வேர்ட் ஆஃப் த மந்த் நம்ம திருச்சபைக்கு எந்த எந்த வேர்ட்ல நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. செலிப்ரேட் த அப்கிரேட். இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்பதாக இது ஈரே அப்கிரேட், யெகோவா ஈரே அந்த மனநிலைக்கு போ, காட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அப்கிரேட் ஆகு. இதெல்லாம் எல்லாமே பாருங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். 3வது மாதமா ஹானஸ்டிக்கு அப்கிரேட் ஆகு. இப்படியே இருந்தா எப்படி நேர்மையான ஒரு பாதையில போன்ற மாதிரி டஃப்பான டெசிஷன் மேக்கிங், டஃப்பான ஒரு காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு லெவலுக்கு காட் புஷ் பண்ணிட்டே இருந்தாரு. ஜூன் மாதத்துல கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன இந்த திருச்சபைக்கு என்ன அப்படின்னா, ஏன்பா ஆல்ரெடி நீ நிறைய விஷயங்கள் அப்கிரேட் ஆகி தான் இருக்கிற, அதை ரியலைஸ் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ண கத்துக்கோ. ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில தான் தியானத்துல தான் நம்ம பண்ண போறோம். we gonna celebrate the upgrade. இந்த நாள்ல ஒரு விதமான அப்கிரேட் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில இருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். we gonna celebrate the upgrade. நமக்கு ஆல்ரெடி காட் நம்ம லைஃப்ல தேவனுடைய கிருபையின்படி, தேவனுடைய இரக்கங்களின்படி ஒரு சில காரியங்களை அப்கிரேட் பண்ணிட்டாரு. அந்த அப்கிரேடை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அது என்ன அப்கிரேடுன்றத நம்ம இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்துடைய வார்த்தை செலிப்ரேட் த அப்கிரேட் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? ஓகே, ரீசன்ட் டேஸ்ல இந்த ஒரு மெசேஜ்க்காக நான் தியானிக்கும் போது ஒரு விஷயம் என்னை வந்து ரொம்ப தொட்டுச்சு.
அதை நான் கண்டிப்பா இந்த இடத்துல பேசி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு வேணா இது பிரயோஜனமா இருக்கலாம். நிறைய பேரை வந்து சூசைடல் டிசிஷன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா காப்பாற்றும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் இடைப்படுவாராக. ஒரு விஷயம் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். என்ன அப்படின்னா, தேர் ஆர் லேக் ஆஃப் செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். அதாவது நம்மளே மன்னிக்க கத்துக்கணும்னு. இந்த வார்த்தை இங்க நிறைய பேர் அட்டென்ட் பண்றீங்க. யாருன்னா ஒருத்தருக்கு போய் ரீச் ஆகி அவர்கள் அந்த சூழ்நிலையில இருந்து அந்த ஒரு மனநிலையில இருந்து வெளியே வந்தா எங்களுடைய திருச்சபைக்கு சக்சஸ். அதாவது தேவன் எதிர்பார்ப்பது, ஏன்பா நீ பிறரை ஈஸியா மன்னிச்சிடுற, ஆனால் நீ உன்னை மன்னிக்க மாட்ற, நீ செய்த ஏதோ ஒரு காரியம். இது சில பேருக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள் மாதிரி இருக்கலாம். ஆவியானவர் இடைப்படட்டும். நீ செய்த பாஸ்ட்ல செஞ்ச ஏதோ ஒரு காரியம் உன் மனசு உறுத்திட்டே இருக்கு, அது உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அது எந்த லெவலுக்குன்னா உன்னை சில நேரங்களில் தூங்க விடாம பண்ணுது. சில நேரங்களில் வந்து சந்தோஷமா அப்படியே சிரிச்சு பேசுறது டமால்னு வந்து மண்டையில ஸ்ட்ரைக் ஆகும், மண்டையில டமால் நடிக்கும். என்ன சிரிக்கிற, நீ அந்த நாள் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த செஞ்ச தெரியுமான்ற மாதிரி. அதே விஷயத்த வேற யாருன்னா ஒருத்தர் நம்ம லைஃப்ல செஞ்சிருந்தாங்கன்னா கூட நம்ம மன்னிச்சிடுவோம். ஆனா இந்த காலகட்டங்கள்ல எஸ்பெஷலா கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிசாசானவன் ஒரு மோசமான ஒரு ட்ராப்பை செட் பண்றான். அது என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாங்கன்னு வசனம் சொல்லுது. பிறரிடத்துல எல்லாம் அன்பு செலுத்திடுறோம், விச் இஸ் ஓகே. பட் நம்ம செஞ்ச ஒரு சில காரியங்களை நம்ம மன்னிக்க தவறிடுறோம். ஆண்டவரே அதை மன்னிச்சாலும் நம்ம மன்னிக்க தவறிடுறோம். இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் அட்ரஸ் பண்ண போறாரு இந்த நாள்ல. ஓகேவா? வாட் ஐ என்கரேஜ் யூ இஸ் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். எந்த விதமான காரியமா வேணா இருக்கலாம், நீங்க எவ்வளவு மோசமான ஆளை வேணா இருக்கலாம், இயேசு உங்களை மன்னிச்சிட்டார். அதனால நீங்களும் உங்களை மன்னிக்கணும். சொல்றது ஈஸி பிரதர், சேர்த்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னீங்கன்னா, ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்க போறோம். நானே ரீட் பண்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் எப்படியா சொல்லுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்படின்னா யாருன்னா உங்களுக்கு எதிராக தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீ அவங்கள மன்னிச்சிடுப்பா, அப்பதான் ஏசப்பா வந்து உங்களை மன்னிப்பாருன்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்து நம்ம பிறரை மன்னிக்கிறது ஈஸி, நிறைய பேர் மன்னிச்சிருப்பீங்க. அதான் சில விஷயங்கள் டைம் எடுக்கலாம், அவங்க ஹர்ட் பண்ண காரியங்கள் ரொம்ப மோசமா இருக்கலாம், தட் வில் டேக் டைம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே எப்படியாவது மன்னிச்சிடும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லையா, நீ மன்னிச்சனா அவர் உன்னை மன்னிப்பாரு. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த வசனத்தை நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ண போறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். மனுஷனுடைய தப்புதங்கள் எல்லாம் மன்னிச்சிடறோம், ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம செய்த காரியங்கள் இதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது, இந்த விஷயத்த நான் செஞ்சே இருக்க கூடாது. இப்ப நான் அதை குறிச்சு யோசிக்கும் போதெல்லாம் நான் தலை குனிறேன். அதை குறிச்சு யோசிக்கும் போதெல்லாம் மற்றவங்க அதை சுட்டி காட்டும் போது சொல்லினே இருக்கும் போதெல்லாம் எனக்கு அசிங்கமா இருக்கு. மெயினா மற்றவங்களை விட்டுலாம், என்னுடைய மனசாட்சி போட்டு என்னை குத்திட்டே இருக்கு, என்ன அதை டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற மாதிரி காரியங்கள் உங்களுக்குள்ள உங்கள் மனநிலையில நீங்க சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்களை வெளியே ஷேர் பண்ண முடியாது, எந்த மனுஷங்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ண முடியாது, ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ண முடியாது, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ண முடியாது, அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாது. எந்த விதமான ரகசியமான அந்தரங்கமான பாவமா கூட இருக்கலாம். கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு இடைப்படுவாராக. ரொம்ப அந்த விஷயம் உங்களை ட்ரபிள் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கு நற்செய்தி உங்களை தேடி வருது. ஆவியானவர் ஒரு விஷயம் உங்களை இன்சிஸ்ட் பண்றாரு, என்ன அப்படின்னா, நீ உன்னை மன்னிக்கணும். அவ்வளவு மோசமான காரியத்தை செஞ்சுட்டா அவனு, ஆண்டவரே இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, நீங்க மனுஷன்லாம் ஏசப்பா, என்னால இதை நான் பண்ணதை மன்னிக்க முடியாது சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சே ஆகணும். அதுக்கு என்ன வசனங்கள் நம்ம பார்க்கலாம். நீ மற்றவங்க எல்லாம் மன்னிச்சிடறப்பா, ஆனா உன்னை நீ மன்னிக்க மாட்டியே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். அப்படிலாம் இருக்கு. இப்ப நான் சொல்லும் போது சில பேர் யோசிக்கலாம், இல்லையே நான் இது நீங்க சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து புதுசா இருக்கு. அதாவது சில பேர் எப்படி இருப்பாங்க தெரியுமா, நான் என்ன மன்னிச்சிருவேன், நான் ரொம்ப மோசமான பாவம் செஞ்சேன்னு வைங்களேன் பிறருக்கு விரோதமா, நான் மன்னிப்பு எதிர்பார்ப்பேன் ஒண்ணு, இல்லைன்னா நானே அவங்கள விட மோசமா இருந்தா கூட நான் மன்னிச்சிடுவேன், நான் என்ன மன்னிச்சிடுவேன். ஆனா எனக்கு விரோதமா நான் பண்றதை விட கம்மியாவோ அதிகமாவோ ஈக்குவலா யாருன்னா பண்ணிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். இதுதான் ஜென்ரல் கேட்டகரி. நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் அட்ரஸ் பண்றது இந்த நாள்ல நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் காட் யாருக்கு அப்படின்னா, தன்னைத்தானே மன்னிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அதாவது என்னால மற்றவங்களை மன்னிச்சிட முடியுதுப்பா, என்னால நான் செஞ்ச இந்த தவற, இந்த பாவத்தை, இந்த ராங் டிசிஷன் மேக்கிங்க என்னால மன்னிக்கவே முடியல,
அதுதான் என் லைஃப்பை பெரிய ட்ராஜடிக்குள்ள தள்ளிச்சு. அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சூழல் தான் என்னை இந்த லெவலுக்கு தள்ளிச்சு. இன்றைக்கு நான் பாடுபடுகிற ஒவ்வொரு காரியமும் திரும்பி பார்த்தா அந்த ஒரு தவறு அப்படின்ற மாதிரிலாம் யாருன்னா கடந்து போனீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான் வருது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இந்த மாதிரி பிரதர் நீங்க சொல்றதுக்கு பைபிள் எக்ஸாம்பிள் யாருன்னா இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. நான் இப்ப சொன்ன ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மனநிலையில ஒரு பைபிள் கேரக்டர் இருந்திருக்கிறாரு. அவரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அந்த முடிவு யாரும் எடுக்கக்கூடாதுன்னு நான் என்கரேஜ் பண்றேன். அவர் வேற யாரும் இல்ல. அவர் பேர் வந்து இயேசுவுடைய சீஷன் அவரு. அவர் பேர் வந்து யூதாஸ் காரியத். யூதாஸ் காரியத் என்ன பண்ணிடுறாருன்னா, சொற்ப பணத்துக்காக 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துறாரு. ஏன்னா அவரு கும்பலா இருக்கிறாங்க. அவர் பப்ளிக் ஃபிகரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரும் முடி வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் தாடி வச்சு யாருப்பா இயேசுன்னு தெரியாத பட்சத்துல நான் முத்தம் குத்து காட்டி கொடுக்குறேன். எனக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசி முத்தம் குத்து காட்டி கொடுத்துறாரு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வேத பகுதி தான். ஆனால் காட்டி கொடுத்த பின்பு அவருக்கு ஒரு 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 மனநிலை, ஒரு மென்டல் ட்ராமா அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அவர் ஒரு கில்ட்டுக்குள்ள, ஒரு கிரீஃப்குள்ள அவர் தள்ளப்படுறாரு. அந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, இவரு என்ன மைண்ட் செட்ல அவரை மாட்டி விட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் மாட்டி விட்டது பின்பு காசுலாம் வாங்கிட்டார். காசு வாங்கினதுக்கு அப்புறம் இயேசுவானவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, என்னடா இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றானுங்களே, ஏதோ 4 அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா சிலுவை இவ்வளவு கேவலமா என்னுடைய தலைவனை வழிநடத்தப்படுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஒரு வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ண ஆசைப்படுறேன். தீர்க்கப்பட்டதை கண்டு அண்டர்லைன் மனஸ்தாபப்பட்டு அந்த வார்த்தை, அந்த மனஸ்தாபப்பட்டுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, ரிமோர்ஸ். REMORSC, ரிமோர்ஸ். அந்த வார்த்தையை தான் இந்த நாள்ல வந்து நான் அட்ரஸ் பண்ண விரும்புறேன். மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பி குத்துறப்பான்னு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவருக்குள்ள 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு வந்து ஐயோ இந்த மாதிரி நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்படுறாரு. மனஸ்தாபம் ஃபர்ஸ்ட். 2வது வந்து அவர் வந்து அறிக்கைறாரு. போய் காசு வாங்கினவங்க கிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்த கடவுள் நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கைறாரு. அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். சூசைட் பண்ணிக்கினாரு. இங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஒரு தனி மனிதன் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செஞ்சிடறாரு. நம்பர் 1. 2வது அவர் நான் செஞ்சது தப்புன்னு ரியலைஸ் பண்றாரு. ரியலைஸ் பண்ண பின்பு என்ன நடக்குது அப்படின்னா, அவரு மனஸ்தாபப்படுறாரு. மனஸ்தாபப்பட்டு சம்பந்தப்பட்ட பீப்புள் கிட்ட போய் டீல் பேசுறாரு. அதாவது நான் தெரியாம காட்டி கொடுத்துட்டேன், இந்த உன் காசை நீ வச்சுக்கோ, அவர் எஸ்கேப் பண்ண விடுன்ற மாதிரி டீல் பேசுறாரு தெரியாது. ஆனா அவர் தான் செஞ்ச குற்றத்தை உணர்றாரு. என்னதான் நடந்தாலும் நான் அது காசு கொடுக்காம அது உன் பாடு, என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வெள்ளிக்காசை அவர் வாங்க எதுக்கு இவ்வளோ டீல் பேசினாரு, அந்த 30 வெள்ளிக்காசுக்காக. அந்த வெள்ளிக்காசை யார்கிட்ட வாங்கினா, அந்த தேவாலயத்துல எரிஞ்சிட்டு புறப்பட்டு போய் அவருடைய கிரீஃப் தாங்க முடியாம அவர் அந்த ரிமோர்ஸ் சொன்னல, அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு செல்ஃப் கில்ட், அந்த ஒரு செல்ஃப் ஃபர்கிவ்னஸ், என்னால என்ன மன்னிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு மோசமான இக்கட்டான சூழ்நிலைக்கு புஷ் பண்ணப்பட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்னு வசனம். இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் புரியுது. அவர் கொஞ்சம் பொறுமையா ஒரு 3 நாள் வெயிட் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், யூதாஸ் காரியத்தை, உலகத்திற்கு ஃபுல்லா ரட்சிப்பு வந்தது இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம், உயிர்த்தெழுந்த வல்லமை நிமித்தம். யூதாஸ் காரியத்துடைய இந்த மோசமான பாவமும் துரோகமும் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் செய்த ஒரு பெரிய தவறு, ரட்சிப்பு அவரை தேடி வருவதற்கு முன்பதாகவே நான்று கொண்டு செத்தான் வசனம் சொல்லுது. நான் ஸ்டார்டிங்லேயே அட்ரஸ் பண்ணேன். சூசைடல் தாட்ஸ்ல யாருன்னா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை காப்பாற்றுவாராக. உங்களை நேசிக்கின்ற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு. இந்த வீடியோ வந்து 10 வருஷம் கழிச்சு யூடியூப்ல அப்லோட் ஆகுது இல்லையா, 10 வருஷம் கழிச்சு யாரோ ஒரு சகோதரன் அல்லது சகோதரி பார்க்கலாம். அவர்களும் இந்த வார்த்தை போய் சேர்ந்து அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாற்றலாம். யாரோ ஒருத்தருக்கு ஆவியானவர் பேசட்டும்.
சூசைடல் தாட்ஸ் ஆர் பேட், தட்ஸ் ஈவில். அது பிசாசினால் மாத்திரமே புஷ் பண்ணப்பட்ட ஒரு காரியம். சூசைட் ஒரு தீர்வு இல்லை, சூசைட் வந்து ஒரு முடிவு இல்லை. உங்கள் குடும்பத்தை ரொம்ப டேமேஜ் பண்ற ஒரு துவக்கம் தானே தவிர எந்த ஒரு கஷ்டத்துக்கும் எந்த ஒரு கவலைக்கும் அது வந்து முடிவு இல்லை. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு தாட்ல யூதாஸ் காரியத்தை போல நீங்க யாருன்னா கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்துல. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ரிமோர்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டீப், திஸ் இஸ் ஃப்ரம் கூகுள், ஓகேவா? A deep regret coming from a sense of guilt for past wrongs. A deep torturing sense of guilt felt over a wrong that one has done. அதாவது மோசமான விஷயம் ஏதோ ஒன்று நான் பாஸ்ட்ல பண்ணிட்டேன் கடந்த காலத்துல, அது என் மனசை போட்டு குத்தினே இருக்கு, கொடைஞ்சினே இருக்கு, கில்ட்டியா இருக்கு, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, இதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்ற ஒரு மோசமான அந்த 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 ஒரு மனநிலை தான் ரிமோர்ஸ், ஓகேவா? டார்ச்சர் பண்ணும் அது நம்மள. குற்றம் உணர்ந்ததால் ஏற்படும் வருத்தம், சிம்பிளா தமிழ்ல அதுதான் போட்டிருக்காங்க. குற்றம் உணர்ந்ததால் ஏற்படும் வருத்தம். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன்பா ஸ்டார்டிங்ல வந்து நல்லா தானே ஆரம்பிச்சீங்க, நல்லா ஹாப்பி ஒரு ஃபில்ம் மாதிரி என்ன ஸ்டார்ட் பண்ணோம், செலிப்ரேட் த அப்கிரேட். எஸ், செலிப்ரேட். அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி டார்க் ஜோன்ல போற மாதிரி இருக்கேன்னா, எந்த அப்கிரேடை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நான் ஒரு சில காரியங்கள் நான் பேசினேன். எந்த அப்கிரேட் தேவைப்படுது, இது எஸ்பெஷலா இது போன்ற சூழ்நிலைகளை கடந்து போகிற உங்கள் நண்பர்களா இருக்கலாம். இந்த வார்த்தை எனக்கு இல்லை பிரதர், நான் நல்லா தான் இருக்குன்னா ஸ்தோத்திரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணலாம். இது போன்ற சூழ்நிலை கடந்து போறவங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வேர்ட் ஆஃப் காட் நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களை விடுதலை ஆகட்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான அப்கிரேட் இருக்கு. அந்த அப்கிரேட்னா அப்கிரேட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். சாங்டிஃபிகேஷன் அதாவது லெட்ஸ் செலிப்ரேட் தி அப்கிரேட் சொன்னேன் இல்லையா, வேர்ட் ஆஃப் த மந்த். இந்த வாரம் இந்த நாள்ல நம்ம எந்த விதமான அப்கிரேடை செலிப்ரேட் பண்ண போறோம்னா அப்கிரேட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். அதாவது இந்த சாங்டிஃபிகேஷன்ற வார்த்தையை நான் தியானத்திற்குள்ள நான் எடுத்துட்டு போறேன். இந்த சாங்டிஃபை அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. சிம்பிளான மீனிங் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சாங்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், இதுதான் அந்த வார்த்தை. பரிசுத்தமாக்கப்படுதல், அதான் சாங்டிஃபைடு. சாங்டிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பரிசுத்தம் ஆக்கப்படுதல். நீ கழுவப்பட்டாய், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ பரிசுத்தமாக்கப்பட்டாய். அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த நாளுடைய வேர்ட்ல இருந்து உங்களுக்கு வருது, நம்ம எல்லாருக்குமே வருது. இன்கேஸ் ஓகே எங்க பிரதர் இது நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, பட் இந்த காரியம் எனக்கு ஹெல்ப் பண்ணுமான, நிச்சயமா 100% உங்களுக்கு இந்த வேர்ட் ஆஃப் காட் ஹெல்ப் பண்ணும். இந்த வார்த்தை உங்களை ரெடீம் பண்ண போகுது. நிறைய பேருடைய அடிக்ஷன்ஸ்ல இருந்து இந்த நாளுடைய வார்த்தை, உங்களுடைய இந்த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வார்த்தை உங்களுக்கு மோசமான அடிக்ஷன்ஸ்ல இருந்து பல பேர் விடுதலை ஆக்க போகிறது. ஏன்னா வார்த்தை சொல்லுது, நல்லா படிக்கலாம். ஒரு சில வசனங்கள் தான் நம்ம தியானிக்க போறோம், ரொம்ப வெரி ஃபியூ வர்சஸ், அதுக்கப்புறம் நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, 1 யோவான் 1:9 சொல்லுது. ஏன்னா நிறைய நேரத்துல பாருங்க, நம்ம செஞ்ச தவறுகள் நம்மளால மன்னிக்க முடியல, நம்ம செஞ்ச பாவங்களை நம்மளாலே மன்னிக்க முடியல. ஆனா வார்த்தை சொல்லுது 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், யூதாஸ் காரியத்தை அறிக்கையிடுறாரு. ஆனா அவரால் அதுக்கு மேல ரொம்ப நாள் அவரு ஹோல்ட் பண்ணாதனால உடனே போய் ஒரு ராங் டிசிஷன் எடுக்கிறாரு. வார்த்தை சொல்லுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். சோ இதுல ஒரு விஷயம், யூதாஸ் காரியத்தை செஞ்சாரு, ஆனா அவர் அடுத்த ஸ்டெப்ல மிஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ இஸ், வாயை திறந்து பிரேயர்ல போய் உட்காந்து தனியா எந்த மனுஷங்கிட்டே தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல யாரையுமே நம்ப முடியல. நான்லாம் நம்பி நிறைய பாஸ்டர்ஸ் கிட்டே ஏமாந்துக்கிறேன். நம்பி ஒரு சில ரொம்ப டார்க்கான விஷயங்களை ஷேர் பண்ணோம், ரொம்ப பர்சனலான அந்தரங்கமான பிரைவேட்டான விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். பாஸ்டர்ஸ் தானேன்னு அவங்க கூட வேற எங்கன்னா லீக் பண்ண வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு, ஓகேவா? அங்கிருந்து எங்கன்னா லீக் கிடையாது. எப்படி தெரிஞ்சுது மற்றவர்களுக்கு? அவரு அந்த மனுஷன் வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது, என்னப்பா பாஸ்டரையும் நம்பல, யாரையும் நம்பாதீங்க. உலகத்துல நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுளை மட்டும் தான் நம்ப முடியும். ஸோ பெஸ்ட் திங் இஸ் இந்த விதமான காரியங்கள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ட்ரஸ்டட் பீப்புள் கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நிஜமாவே யாருன்னா ட்ரஸ்டட் பீப்புள் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட இருந்து லீக்கே வரும், தயவு செஞ்சு நீங்க போய் வாய் தந்து மனசு விட்டு பேசுங்க, ஷேர் பண்ணிங்க. எனக்கு இந்த மாதிரி குற்றம் உணர்ச்சிருக்குன்னு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயோ என்னுடைய விஷயம் நான் மனசுல போட்டு என்னை கஷ்டப்படுத்துற காரியம், என்னை டிஸ்டர்ப் பண்ற அந்த கில்ட்,
ரொம்ப மோசமானதுப்பா, ரொம்ப கேவலமானது, வெளியே சொல்லவே கூச்சமா இருக்கும் அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எந்த மனுஷங்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாதுன்னா கடவுள் இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிறாரு. உங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பன் ஏசப்பா. இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே பாருங்களேன். ஆனா நம்மள நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவர் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார். உலகத்துல இருக்க யார் வேணா நீங்க ஷேர் பண்ணீங்களா, உங்களை ஏதோ ஒரு காலகட்டத்துல ஜட்ஜ் பண்ணலாம். இன்றைக்கு நல்லா கேட்டுக்கலாம். அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், ஓகே ப்ரே பண்ணலான்ட்டு நீங்க வெளியே வந்துடலாம். நாளைக்கு 30 வருஷம் கழிச்சு சொல்லி காட்ட வாய்ப்பு இருக்குது. ஏய் நீங்களாம் அந்த காலத்துல எப்படின்னு என்கிட்டயே வந்து சொன்னி அப்படி அதெல்லாம் பாருங்க பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆனா 1% கூட 0.0001% கூட இந்த நம்மளுடைய பாவங்களை சொல்லி காட்டி நீங்க ஏதோ சுமாராகிற அன்னைக்கு அந்த மாதிரி இந்த பாஸ்ட கோட் பண்ற காட் நம்மளுடைய காட் அல்ல, இயேசு கிறிஸ்து அல்ல. ஓகே, மனுஷன் இல்ல அவங்க. சோ அப்ப யோசிச்சு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த ஒரு செல்ஃப் கில்ட்ல இருந்து வெளியே வருது, இந்த ரிமார்ஸ் இருந்து வெளியே வரத்துக்கு ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா கன்ஃபெஷன், அதாவது அறிக்கையிடுதல், பாவ அறிக்கை. ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப குரூஷியல். நம்பர் 1 பாவ அறிக்கை. அதான் வசனம் சொல்லுது, பச்சை வசனம் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அதுக்கப்புறம் தான் மெயின், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை அண்டர்லைன் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாத்தீங்களா, ஒரே வேர்ஸ்ல நம்மளோட ஹோல் மெசேஜ் சம பாவம் பாருங்க. திருப்பி நான் படிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டேன்னா பாவங்களை நமக்கு மன்னித்து, ஃபர்ஸ்ட் பாவங்களை மன்னிக்கிற வல்லமை ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது. புரியுதா நான் சொல்றது? சம்டைம்ஸ் நம்ம பிறருக்கு விரோதமா செய்த அந்த பாவத்தையோ அந்த தப்பையோ அந்த குற்றத்தையோ அந்த தனி மனிதன் மன்னிக்காம இருக்கலாம், விச் இஸ் ஓகே. அவங்களுக்கு அந்த அந்த ஜோன்ல இல்ல, அவங்களால மன்னிக்க முடியாத ஒரு சூழல், தட்ஸ் ஃபைன். அதனால நீங்க மன்னிக்கப்படலன்னு அர்த்தம் இல்ல. அதை காட்டிலும் நம்ம எஸ்கலேட் பண்ண போறோம். அதை காட்டிலும் அந்த மனிதனை காட்டிலும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா நான் செஞ்சது தப்பு தான், நான் போய் சாரி கேட்டேன், அந்த நபர் என்ன மன்னிக்கல, எனக்கு கில்ட்டா இருக்கு, குற்ற உணர்ச்சியா இருக்குன்னா பரவாயில்ல, அவரை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஏசப்பா. அவர்கிட்ட சரண்டர் ஆகலாம். ஆண்டவரே இந்த மாதிரி நான் இவங்களுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், நான் போய் மன்னிப்பு கேட்டேன், அவங்க வந்து என்ன மன்னிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது என்ன தொந்தரவு பண்ணி இருக்குன்ற மாதிரி சூழ்நிலையில யாருன்னா இருந்தீங்கன்னா, இல்ல பிற மனுஷன் இல்லப்பா, எனக்கு விரோதமா நான் செஞ்ச தப்பு யாருக்குமே தெரியாது, ஆனா என் மனசாட்சி போட்டு எனக்கு குத்துதுன்னா, 2 பேருக்குமே 2 சூழ்நிலைகள் இருக்கிற நபர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். பாவங்களை ஏசப்பா கிட்ட அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, அந்த வேர்டு பாருங்களேன் நெக்ஸ்ட், எல்லா அநியாயத்தையும் நீ அதான் சொல்றேன் பாருங்க, எப்பேற்பட்ட அநியாயம் வேணா செஞ்சுக்கும். யூதாஸ் காரியத்தினால 100 யூதாஸ் காரியத்துக்கு சமானம்ன்ற மாதிரி நம்ம செய்த காரியங்கள் இதை விட மோசமா எக்ஸ்ட்ரீமா கூட இருக்கலாம். வார்த்தை சொல்லுது எல்லா அநியாயத்தையும் நீக்கி நான் பண்ணுவாரா, நீக்கிடுவாரு. நீக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்கு, ஹியர் கம்ஸ் சாங்டிஃபிகேஷன். ஓகேவா, எல்லாவற்றையும் நீக்கிறது மட்டும் இல்ல, நான் உன்னை சுத்திகரிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கார். சி, அவர் வந்து உண்மை உள்ள தேவன், அட் த சேம் டைம் இஸ் காட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி உள்ள தேவன். இந்த உண்மையும் நீதியும் சேரும் போது ஆக்சுவலா நம்மளை தண்டிக்கணும். ஆனா நம்ம கடந்து போக வேண்டிய தண்டனையை ஏசப்பா சிலுவையில ஏற்றுக்கொண்டதுனால, அந்த ரத்தத்தின், அவருடைய இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தின் விளைவுனால ரட்சிப்பு, விடுதலை நம்மளை தேடி வந்ததுனால, நம்ம பாவ அறிக்கையிடம் செய்யும் போதே அவருடைய மன்னிப்பு நம்மளை தேடி வரும். எந்த விதமான அநியாயத்தை வேணா நீங்க செஞ்சிருக்கலாம், நான் செஞ்சிருக்கலாம், கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம். வாய்னால அறிக்கையிடுங்க, ஏசப்பா உங்களை மன்னிச்சுட்டாரு. அதை தான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகேவா, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். ஓகே, இன்னொரு வசனம் சொல்லுது, நிறைய பேருக்கு இந்த வசனம் ஹெல்ப் பண்ண பாருங்களேன். சங்கீதம் 103:12 வசனம் சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவர், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆமாப்பா செஞ்சுட்டேன், ஆனா நான் தான் மனுஷனே. எப்ப மனுஷன்? நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கேட்டிய, ஒரு வாட்டி தான் கேட்டேன், போதும். ஆனா மனுஷனா வேணும்னே நாய் மாதிரி உன்னை அழிய விட்டு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து நம்மள ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதோ போனா போதுன்னு மன்னிப்பாங்க. காட்லாம் அப்படி கிடையாது. நம்ம நிஜமாவே அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது உடனே இமிடியேட் ஃபர்கிவ்னஸ்க்கு நம்ம கிராண்ட் பண்ணப்படுறோம் ஏசப்பாவால. ஏன்னா வசனம் சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது, அழுந்து பார்க்கவே முடியாது. பாருங்களேன், டக்குன்னு கூகுள் அச்சாதான் நம்மளுக்கு தெரியும், யாருன்னா அழுந்து வச்சிருப்பாங்க சயின்டிஸ்ட். அவ்வளவு தூரம், சிம்பிளா சொல்ல போறா இன்ஃபினிட்டி அளவுக்கு
அதெல்லாம் பண்ண முடியாது பண்றாலும் அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கிட்டாரு. யாருன்னா எங்க பாவத்தை நான் சுமந்து இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி நாட். நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாவ அறிக்கை ஜெபம் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் இமிடியட்டா அந்த பாவத்தை உங்களை விட்டு கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா அவர் நீக்கிட்டாரு. அதான் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எவ்வளவு தூரம்னா தூரம்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீக்கிட்டாரு. அப்ப ஏன் எனக்கு அந்த கில்ட் இருக்கு? ஏன்னா பிசாசு உங்களை என்ன நம்ப வைக்கிறான்னா, இந்த வார்த்தை தெரியாதனால, வசனம் தெரியாதனால பிசாசு என்ன நம்ப வைக்கிறான்னா, நீ பாவி, நீ தப்பானவன், அன்னைக்கு என்ன செஞ்சேன் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு செஞ்சு ஞாபகம் இருக்கு, 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு செஞ்சு யாரு பார்க்கலனாலும் பரவாயில்ல, உன் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையான்னு அடிக்கடி சொல்லுவான். அவன் வேலையே திருட கொல்ல அழிக்க வரான். அவன் பொய்யின் பிதா. நம்ம ஒண்ணு செஞ்சா அவன் 9 சொல்லி வைப்பான். எல்லாத்துக்கும் காரணம் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய வேலையே நம்ம காதுல வந்து மனசுல வந்து ஓதினே இருப்பான். என்னது? நீ தப்பானவன், நீ பாவி, நீ மோசமானவன், நீ கேடு கெட்டவன், நீ எவ்வளவு கேவலமானவன் தெரியுமா, உலகத்துக்கு முன்னாடி நீ வந்து நல்லவன் மாதிரி வேஷம் பண்ணலாம், ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும் என்ன வேணா சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுங்க. அண்ட் சாங்டிஃபைடு பை த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் முற்றிலும் கழுவப்பட்டேன் அப்படின்னு அந்த அந்த குற்ற உணர்ச்சியை பார்த்து நீங்க சொல்லுங்க. எப்படி நீங்க டெலிவர் ஆகுறீங்க நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த செல்ஃப் கிரீஃப், செல்ஃப் கில்ட், ரிமோர்ஸ், இந்த என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்பட்டோம், மனஸ்தாபப்பட்டு இல்லையா, வாட் எவர் இட் இஸ், எந்த விதமான குற்ற உணர்ச்சிக்கு நீங்க தள்ளப்பட்டாலும் ஒரு விஷயத்த நீங்க சத்தமா அறிக்கை எடுங்க ஜபத்துல. இல்ல மனுஷங்க யாருன்னா சொன்னா அவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க. யாருன்னா நம்மளுடைய பாஸ்ட் ராங்ஸ், பாஸ்ட் சின்ஸ், பாவங்களை யாருன்னா சொல்லி காட்டினா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து, ஆமா நான் அந்த காலத்துல அது செஞ்சேன், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் முற்றிலும் கழுவப்பட்டுட்டேன், இன்றைக்கு நான் பரிசுத்தவான் நீங்க சொல்லும் போது எதிரில் இருக்கிறவங்க அவுட்டு, கர்த்தரை அறியாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த வார்த்தையில இருக்கிற அந்த அத்தாரிட்டி உங்களை விடுதலையாக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அதை நம்பணும், கன்ஃபர்ஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நீங்க நம்பணும் நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். இல்லைன்னா நம்மளே செயின்ல அவுத்துருவாங்க. ஆனா நம்மளே ஒரு செயின் போட்டு கட்டிக்கிற மாதிரி. ஒரு உதாரணம் சொல்லிட்டா, வீடியோ இருந்தா போட்டிருப்பேன். ஒரு கரடி வந்து ஜூலியே ட்ரெயின் பண்ணப்பட்டு அந்த ஜூலோட ஒரு கேஜ் இருக்கும் இல்லையா, அந்த அதுக்குள்ள சுத்தினே இருந்துக்குது. வருஷமா காலங்காலமா அது அதோட வேலையை சோறு போடுவாங்க. குட்டி ரொம்ப சின்ன ஒரு ஒரு கேஜ், அந்த ஒரு அறைக்குள்ளே சுத்தினே இருக்கும். ஒரு நாள் வந்து கொஞ்சம் வயசு ஆச்சுன்றதுனால அந்த கரடி எடுத்துன்னு போய் இதுல விட்டாங்க, காட்டுல. யூ நோ வாட், நான் அந்த வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அது காட்டுல விட்டதுக்கு அப்புறமும் அந்த கரடி அது அந்த அந்த கூண்டுக்குள்ள எப்படி அது சுத்தினே இருந்துச்சோ அதே சர்க்கம்ஃபரன்ஸ்ல, அதே ஒரு இதுக்குள்ள அது விசாலமான காடு இருக்குது, அது ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு. அது எங்க போய் எதை வேணா ஹண்ட் பண்ணி சாப்பிடலாம். ஆனா அதுக்கே தெரியல, காலங்காலமா அந்த கேஜ்குள்ள சுத்தி பழகிறதுனால அது நினைச்சுக்கிச்சு இதுதான் என் உலகம் போல. நோ நோ நோ, டெஃபினெட்லி நாட். இந்த காடே ஒண்ணுதான், போய் அனுபவி. ஆனா அதுக்கு தெரியல பாருங்களேன். ஏன்னா இந்த மாதிரி எஸ்ஐசி அதுக்கு இல்லை, பாவம் அந்த கரடிக்கு. ஆனா இன்றைக்கு நமக்கு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி பாருங்களேன், வார்த்தையிலேயே சர்ச்சோட நேம்ல இருக்கிறாங்க ஷைன். நீங்க பிரகாசிங்க. நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் பாவின்ற மனநிலையிலையும் தங்குறதுக்கு நம்ம இல்லை. நீங்கள் பரிசுத்தவான். ஏன் அப்படின்னா, பரிசுத்தமான காரியம் செஞ்சுட்ட, நீ செய்யல, அவர் செஞ்சிட்டாரு. அவருடைய ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டது, அதன் விளைவாக நாம் பரிசுத்தவான். நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்றதுனால நான் பரிசுத்தவான் இல்லை. நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்றதுனால நீங்க பரிசுத்தவான் இல்லை. நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா நீங்க ஏதோ நல்ல விஷயம் செஞ்சதுனால நீங்க கழுவப்படல, சுத்திகரிக்கப்படல. நமக்காக ஏசப்பா சிலுவையில வெற்றி சிறந்ததுனால அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நின்று சிலுவையில ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணாரு இல்லையா, அந்த காதலின் விளைவாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் வெளிப்பாட்டு நிமித்தம் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் உங்களுக்கு முற்றிலும் மன்னிக்கப்பட்டது. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள்னு வார்த்தை நம்ம படிச்சோம். நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் நீதிமான். என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையா சொல்றீங்க, பார்க்கலாம். வசன அடிப்படையில் தான் நான் பேசுறேன். ஏசாயா 43:18 வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வசனம் சில பேரை டெலிவர் பண்ணட்டும். அதாவது ஆவியானவனால சொல்றது, பரப்பா வளவள குழுக்கள்லாம் வேணாம், இந்த பேர் பாஸ்ட மறந்துரு, போன மினிட் கூட பாஸ்ட் தான், போன செகண்ட் கூட பாஸ்ட் தான், பாஸ்டா தூக்கி உறவை நான் வேணா நடந்துக்கிட்டோம். ஜஸ்ட் கம் டு மீ அண்ட் ஹக் மீ. என்கிட்டவா என்னை கட்டி பிடிச்சிக்கோ, மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுதான் அப்பா. கெட்டகுமாரன் பாருங்களேன், நம்ம தான் கெட்டகுமாரன்றோம். அந்த அப்பாவுடைய இளைய குமாரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தப்பு பண்ணிட்டான், அப்புறம் அவன் வந்து உணர்றான், ஓடியாரான், அவன் அழுக்கோட தான் அப்பாவை கட்டி பிடிக்கிறான் பாருங்களேன்.
அழுகோட கட்டி பிடிக்கிறான். போய் குளிச்சுட்டு வாடா நாய, பண்ணி மேய்ச்சிட்டு வந்து என்கிட்ட வரியா அப்படிலாம் சொல்ல பாருங்க. அதான் அப்பா. நிறைய நேரத்துல நம்ம இந்த உலக ரீதியான தகப்பனுங்களை பார்த்து பார்த்து, சினிமால பாக்குற தகப்பெல்லாம் பார்த்து பார்த்து, அப்பானா இப்படிதான் போல. மைட் பி நம்மளுடைய அப்பாக்கள் கூட அப்படி இருந்திருக்கலாம். பேட் ஃபாதர்ஸ் உலகத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்பாக்கள் எனக்கு எங்க அப்பா இப்படிதான்றதுனால நம்ம காடையும் அதே மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்க முயற்சி செய்யறோம். பட் கர்த்தர் அப்படி இல்லை. நம்ம அப்பா கூட நம்மளுடைய செய்த காரியங்களை மன்னிக்காம இருக்கலாம். ஆனா அவர் எப்படி தெரியுமா, நீ குளிச்சுட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. வா நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன், நான் உன்னை குளிப்பாட்டுறேன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு காட். ஓகேவா? எவ்வளவு மோசமான பண்ணி சாப்பிடுற ஃபுட்டை கூட சாப்பிடுற நிலைமைக்கு நீ அவ்வளவு அழுக்கலையும் அவ்வளவு சகதியில கேவலமான சூழ்நிலை கூட நீ இரு. எவ்வளவு பெரிய கேவலமான பாவத்துல வேணா நீ இரு. இப்போ அப்பா கிட்ட வந்துட்டல, வா ஐ வாண்ட் ஹக் யூன்னு சொல்லிட்டா, அதே அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த சென்ட் வாசனை, அவர்கிட்ட இருக்கிற அந்த மேன்மை, அவர்கிட்ட இருக்கிற அந்த ராயல் அந்த ரோப், அது வச்சு நம்மள ஹக் பண்ணும் போது அவர் மேல இருக்கிற அந்த வாசனை, அவர் மேல இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங், அவர் மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதம் எல்லாமே நம்ம கிட்ட வந்து சேரும். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதுவுமே பண்ணல. we just came and surrendered to God. ஃபாதர் காட், ஏசப்பா கிட்ட நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம சரண்டர் ஆனதன் விளைவாக அப்பா வந்து ஜஸ்ட் கட்டி போச்சுங்க. நம்ம எதுக்கு ஓடியாந்தோம்? அப்பாவுடைய காலை கட்டி போச்சுங்க. நான் போதும் மன்னிப்பு கேட்கறதுக்கு. இன்னும் அப்பா வந்து டேய் நீ என் புள்ளடா, நீ என் பொண்ணுமான்ட்டு தூக்கி நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனை நம்ம இந்த ஃபாதர்ஸ் டேல நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாராவது உலக ரீதியான உங்களுடைய நீங்க நீங்க உங்களுடைய சொந்த தகப்பனால ஹர்ட் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா ஆவியானவர் இடைப்படட்டும். உங்களுடைய வளர்ப்பு தகப்பனால நீங்க ஹர்ட் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. நிறைய பேர் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனால ஹர்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. எப்பா எனக்கு யாருமே இல்லைன்னா நான் ஆவிக்குரிய தகப்பனை சார்ந்து இருந்தேன், அவரும் கடைசியில இப்படி பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே. எல்லாருமே ஆஃப்டர் ஆல் மனுஷர்கள். அதனாலதான் மனுஷங்களை நம்புறதே இல்லை. வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஸோ காட் சொல்றாரு, என்னை மட்டும் பாரு, அப்பா கிட்ட வா, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமா இந்த செஞ்சு பாஸ்ட பத்தி யோசிச்சுன்னு இருக்காத, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நியூ திங். ஓகேவா? எப்போ செஞ்சு? இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுது இந்த மெசேஜ் கேட்கிற இந்த செகண்ட், ஓகேவா, இப்பொழுது அது தோன்றும். நீங்க அதை அறியீர்களா? அறியலையா? இப்ப அறிஞ்சுக்கோங்க. நான் வனாந்திரத்திலே வழியையும், யூதாஸ் கரதி ஏன் நான்கு கொண்டு செத்தானா? வழி தெரியல. அந்த ரிமோஸ், அந்த செல்ஃப் கிட், இது வந்து எப்படி நான் வெளியே வரத்து தெரியாம போட்ட அந்த அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ, இவ்வளவு நல்லது செஞ்சாரு, உலகத்துக்கே பிரகாசிக்கிற ஒளியாச்சு இவரை போய் காட்டி குத்தின்னு குற்ற உணர்ச்சி போட்டு குத்தி 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 செத்துடலாம், இதுதான் தீர்வுன்னு போட்டு செத்துட்டான் பாருங்களேன். ஆனா நம்மள ஆண்டவர் அவரை விட அதிகமா நேசிக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். நான் வார்த்தை சொல்லுது, நான் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன். யாருன்னா வழி தெரியாத இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கின்னு பாவத்துல இருந்து வெளியே வர முடியாம, இந்த மாதிரி ஒரு கில்ட்ல இருந்து வெளியே வர முடியாம லாக்ட் ஆயிட்டு ஒரு லாக்ட் ஃபீல்ல இருக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுது, நான் வனாந்திரம் போல சூழ்நிலை இருக்கீங்களா? நான் வனாந்திரத்திலே அண்டர்லைன் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். He is a God who is a maker, who is a creator. ஓகேவா? வழியை இல்லப்பா, நான் வழியை உண்டாக்குது, வழியை காட்டும் ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணாதீங்க. வழியை உண்டாக்குங்க ஆண்டவரே. செங்கடல் நடுவுல வந்து நிக்குதுங்க, வழியை உண்டாக்கு, வேற வழி காட்டுங்க. சம்படி இது நான் பொழப்பண்டா, செங்கடல் ரெண்டா பிரிச்சு என் ஜனங்களை என்னால கூட்டு போக முடியும். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு டெட் எண்ட்ல இருக்கீங்களா? யாருன்னா ஐயோ எந்த பக்கம் போறது வழி இல்லைங்கன்னா வழியே அவர் திறப்பார். God will make a way. அருமையான இங்கிலீஷ் தான் கொண்டு இருக்கு. God will make a way. God will make a way. அவர் God will show a way இல்ல. அது மனுஷன் நம்ம பண்ணலாம். ஏப்பா இந்த வழி என்னப்பா, வழி தெரியாம சுத்தினுங்க, அந்த வழியில போ. அது மனுஷன், நம்மளுக்கு தெரியும், நான் தெரிஞ்ச வழியை காட்டுவோம். அவர் வந்து வழியை காட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, வழியை திறப்பார். அது டெட் எண்ட், அது சவுறு தாங்க இருக்கு, போய் முட்டிக்கிட்டானா முட்டாத, நீ கிட்ட போ. அந்த சவுரா இருந்தாலும் அது திறக்கும், செங்கடலா இருந்தா அது பொழக்கும். அவரால் எல்லாம் கூடும். பாறையா, அதுல இருந்து தண்ணி வர வைப்பார். வார்த்தை சொல்லுது, நான் வனாந்திரத்திலே வழியை ஏற்படுத்துவேன், உண்டாக்குவேன். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குற கர்த்தர் தான். 25வது வசனம், அதே ஏசாயா 43:25 வசனம் சொல்லுது, நானே காட் சொல்றாரு பாருங்களேன், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். பாத்தீங்களா? நம்மளுக்கு அதனால நம்மளுடைய மீறுதல்களை என் நிமித்தமாகவே அவர் குலைத்து போடுகிறேன்னு சொல்றாரு.
உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மனுஷன் மறக்க மாட்டான் நம்ம செஞ்ச தப்பு. நல்லா இன்னைக்கு சரிப்பான் எல்லாம் பண்ணுவான். அவன் மனசுல இருக்கும். நம்ம ஒரு கொஞ்சம் உயர்வான இடத்துக்கு போயிட்டோம்னு வைங்களேன், இவன்லாம் எப்படிப்பட்ட. நான் நிஜமா ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சில ஊழியக்காரங்களை யோசிச்சா. ஏன் தெரியுமா? இன்னொரு ஊழியக்காரன் வளரும் போது இது நான் லிட்டரலா நான் கேள்விப்படுறேன், கேட்கிறேன். சம்டைம்ஸ் என்கிட்டயே வந்து ஷேர் பண்றாங்க. பிடிக்காம அருவருப்பா இருக்கு எனக்கு. அது என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏதோ ஒரு தப்பு பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் மாறி பல வருஷங்கள் புரண்ட பொழுது அவர் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறாரு. அவரை பத்தி தெரியாம யாருக்குன்னா பேசும்போது என்ன தெரியுமா, அவன்லாம் பிரதர் உங்களுக்கு எப்படி, அவன்லாம் பாஸ்டர் எப்படி இருந்தான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரை பத்தி அவர் செஞ்ச பாவத்தை அப்படின்றதுக்குள்ள உடைக்கிற. எனக்கு யாருன்னே அவர் டைரக்டா தெரியாது. இந்த பாஸ்டர் தெரியுமா, ஆமா அந்த பாஸ்டர் தெரியுமே, என்னமோ அவரை பத்தின நெகட்டிவ் தான் மனுஷனுக்கு தெரியுது. பாருங்களேன் எவ்வளவு அற்ப பதறன்னு பாரு. அவள் தான் மனுஷங்க, கேவலமான ஜந்துக்கள். ஆனா கர்த்தர் பாருங்களா, அவர் எவ்வளவு, அவர் தான் ஜட்ஜ் பண்ணும். He has the only eligibility because அவர் தான் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அவர் தான் சுத்த கணர். He is a God of justice. He is a God of truth. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் தானே தண்டிக்கிறான். அவர் சொல்றாரு, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். அண்டர்லைன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். காட் என்ன மன்னிப்பாரா? நிச்சயமா மன்னிப்பாரு. அது மாத்திரமல்ல, மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அவர் அதை கோட் பண்ண மாட்டாரு, அதை யூஸ் பண்ண மாட்டாரு, உங்களுக்கு சொல்லி காட்ட மாட்டாரு. உங்க பாவங்களை அவர் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாரு. அதனால நீ யோசிச்சுக்காரு. அவரே யோசிக்கல, நீ ஏன் யோசிச்சு நிற்கிற? இதுக்குதான் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, கம்யூனியன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனியன். நம்ம ரொம்ப இதுல, நீங்க லைவ் சர்ச்சஸ் நீங்க போகலைன்னா ஐ என்கரேஜ் யூ டு கோ. எந்த சர்ச்சா வேணா இருக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய திருச்சபையை நீங்க போக வேண்டும் என்று சொல்லி நான் என்கரேஜ் பண்றேன். ஏன்னா ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து ஸ்டார்டட் ஃபார் சிக், ஆக்சுவலா சிக் பீப்புளுக்காக, பிரெக்னென்ட் உமனுக்காக. அதாவது பிசிக்கலா அவங்களால சர்ச் போக முடியாது, ஊனமுற்றவர்கள் பிசிக்கலா போகவே முடியாது, மாற்றுத்திறனாளிகள் மூவ் பண்ணி போக முடியாதவங்களுக்காக தான் இந்த சர்ச். நாங்க உங்களை தேடி வரோன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் எந்த குரூப் அட்டன் பண்றாங்க அப்படின்னா, காலை ஆராதனை மிஸ் பண்ணிட்டு எங்க சர்ச்ல ஈவினிங் சர்வீஸ்லாம் இல்லை பிரதர்னா அவங்க வரலாம், ஓகேவா? ஆனா போக முடிந்தவர்கள் தயவு செஞ்சு பிசிக்கலா ஏதோ ஒரு நல்ல ஆவிக்குரிய சர்ச்சஸ்க்கு போங்க. ஏன்னா ஜூம் ஆராதனையில கம்யூனியன் கொடுக்க முடியாது, திருவிருந்து எடுக்க முடியாது, கர்த்தருடைய அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் உட்கொள்ள முடியாது. அதுக்குள்ள ஆயிரம் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம். அது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் சில பேர் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க சில கிறிஸ்தவர்கள்? ஏன் சில பேரால டக்குன்னு வெளியே வர முடியல? சிம்பிள் விஷயம், அந்த கம்யூனியன்ல இருக்கிற அந்த விடுதலை அவங்களை விடுதலையாக்கும். அந்த அந்த வல்லமை அவங்களை விடுதலையாக்கும். நிறைய பேர் சபைக்கே போறது இல்லை. நிறைய பேர் போனாலும் ஞானஸ்தானம் எடுக்காததுனால சில திருச்சபைகளை வந்து கம்யூனியன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஞானஸ்தானம் எடுக்கல. ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கல. ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். பாவம் மன்னிப்பு நிச்சயம் பெற்றவர்கள், ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் எனக்கு தெரியும்னா தயவு செஞ்சு போய் ஜாலியா பேப்டிசம் எடுங்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிங்க. அது எவ்வளவு பெரிய பிளெஸிங். இந்த எஸ்ஐசி திருச்சபையில யாருன்னா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் பேப்டிசம் எடுக்கணும்னு தயவு செஞ்சு வெகு சீக்கிரம் நீங்க அந்த டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கம்பல் பண்ணல, அர்ச் பண்ணல, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஏன்னா அந்த பேப்டிசம்குள்ள, ஞானஸ்தானம் திருமுழுக்குள்ள அவ்வளோ பிளெஸிங் அடங்கி இருக்கு. அது பயங்கரமான ஒரு டெலிவர்டு ஒரு லைஃப் அவங்களை வாழ வைக்கும். விடுதலையோட ஒரு வாழ்க்கையை வாழலாம். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். அதுக்கு வந்து, ஏன்னா பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் வாரம் வாரம் திருவிருந்தில் எடுக்கிறோம் பாருங்களேன். அந்த வசனத்தை தான் நான் கோட் பண்ண போறேன். மத்தேயு 26:27 வசனம் சொல்லுது, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும், அண்டர்லைன், எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் சொல்லிட்டாரு. ஏன்னா 28வது வசனம் சொல்லுது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. பாத்தீங்களா? நீ பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் திருவிருந்தில கையிடுறான்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பாவ மன்னிப்பு பெறணுமா, வா திருவிருந்தில் கையிடுதான் வசனம் சொல்லுது. இந்த ரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அதனால நீங்க இதுல உட்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அம்மா நீங்க இந்த வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 6:9, 10, 11. எந்த எக்ஸ்ட்ரீம்ல காட் மன்னிக்கிறாரு பார்க்கலாம். யாரெல்லாம் எந்த லிஸ்ட மன்னிக்கிறாரு பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 6:9, 10, 11. 1 கொரிந்தியர் 6:9, 10, 11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும்
விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுந்தரிப்பதில்லை. ஓகே உங்களில் ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது ஒரு ஒரு கமான்னு போட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை கோட் பண்றாங்க. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, அது உங்களுக்கு தெரியாதா? வஞ்சிக்கப்படாதிருங்க, வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்களா, அந்த லிஸ்ட் இது. ஓகேவா? திருடங்க, பொருளாசைக்காரங்க, வெறியர்கள், குடிக்கிறாங்க அந்த வெறி, உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை. மற்ற வசனம் தான். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். இங்கதான் வராரு, அட்ரஸ் பண்றாரு ஆவியானவர். பாருங்க, இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துல சுகந்தரிக்கவே மாட்டாங்க அந்த லிஸ்ட்ல. டேய், உங்கள சில பேரும் இப்படி இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆயினும் இங்க பாருங்க கிரேஸ். ஐயோ எவ்வளவு அழகா இருந்துச்சு சார் இந்த வசனம் படிக்கும் போது. நீங்களும் இந்த லிஸ்ட்ல இருந்திருக்கிறீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், இல்லைங்க, த்ரூ ஹிஸ் நேம், ஓகேவா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்மளாம் யார் தெரியுமா? எஸ்பெஷலா those who are baptized, those who have the faith of Jesus Christ. நம்மளாம் இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியில கழுவப்பட்டிருக்கோம். எப்படி பிரதர்? தண்ணி எப்படி ஒரு பர்சனை வந்து பாவத்தை மன்னிக்கும்? தண்ணியில இல்லைங்க வல்லமை, அவருடைய ஆவியில இருக்கு. ஓகேவா? ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் த ஒன் ஹூ டஸ் இட். அதனாலதான் நம்மளுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுறார், பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கு. எதனால் கழுவப்பட்டோம்? தேவனுடைய ஆவியில கழுவப்படுறோம், அவருடைய நாமத்துல பேர்ல கழுவப்படுறோம். கழுவப்பட்டீர்கள், அதோட வசனம் முடியல, முக்கியமான விஷயம். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் அல்ல. அதனால சொன்ன செலிப்ரேட் த அப்கிரேட். ஒரு அப்கிரேடை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த நாள்ல. இந்த நாள்ல நம்ம செலிப்ரேட் பண்ண போற அப்கிரேட் என்னன்னா சாங்டிஃபிகேஷன். நான் கழுவப்பட்டேன், அந்த அப்கிரேடை செலிப்ரேட் பண்ணேன் இந்த வாரம் ஃபுல்லா. ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் செலிப்ரேட். ஒரு விஷயம், நான் கழுவப்பட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் கழுவப்பட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் கழுவப்பட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். இதை நீங்க அறிக்கையிட பாவம் கிட்ட வரவே முடியாது. ஏன்னா உங்க வாய் வந்து இத்தனை நாள் என்ன சொல்லியிருந்தேன்? நான் பாவி, நான் மோசமானவன், நான் உதவாதவன், நான் கர்த்தருக்கு விரோதமா சொல்ல 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 வாய் எதை அறிக்கை எழுதோ லைஃப் அந்த ஜோன்ல தான் போயிருக்கு. ஆமாமா நீ பாவி, ஆமா 10:11 செய். ஆனா எப்போ நான் வந்து கழுவப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், நான் நீதிமான். நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், ஐ எம் சாங்டிஃபைடு, நான் நீதிமான் என்ன நான் சொல்ல வசனம் சொல்லுது. பாருங்க, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அப்புறம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது, என்னது? டாட். யாருன்னா உங்ககிட்ட வந்து டேய் நீ எல்லாம் பரிசுத்தவானா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஆமா நான் சொல்லி எனக்கும் அதே சந்தேகம் இருக்குது பிரதர், நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவர், என்ன போல பாவியை கூட மன்னிச்சுட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை கழுவிட்டாராம், பரிசுத்தப்படுத்திட்டாராம். அது மாத்திரம் இல்ல, நீதிமான்ன்றதுலாம் ஒரு பெரிய வேர்டு. யாருன்னா இந்த பேட்ச் மாதிரி இங்க மாட்டிக்கினேன் நீதிமான்னு மாட்டினு போனா உங்களுக்கு எவ்வளவு காணா இருக்கும். இந்த பாரு டேய், எவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன், அது எப்படி சொல்ல முடியுமா? உங்களை பர்ஃபெக்டா நீதிமான்னு போட்டு சொல்றேன். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பேட்ச் குத்துட்டாரு, நெத்தியில ஒட்டிக்கணும்னு நினைச்சுக்கலாம். 3 பட்டை மாதிரி தான் சொல்றேன். கழுவப்பட்டேன் நெத்தியில வச்சுக்கலாம், ஞாபகத்துக்கு. பரிசுத்தமாக்கப்பட்டேன் மண்டைக்குள்ள, நீதிமானாக்கப்பட்டேன். இதை நீங்க சுமக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய லேபிள்ஸ் சுமந்துட்டோம். கேடு கேட்டவன், இது அது, நான் இந்த மாதிரி பாவி, நான் அப்படிப்பட்ட பாவி. ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும் பாருங்களேன், மாறி மாறி சொல்லிப்பானுங்க, நான் ஒரு மொளை மாதிரி, நான் ஒரு முடிச்ச அந்த மாதிரி பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு பயங்கர நம்மளாம் ரொம்ப மிஞ்சின நீதிமான இல்லையா? என்ன பண்ணுவோம்னா ஜபத்துல போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நான் எப்பேற்பட்ட பாவி தெரியுமா, தலைமையில டொங்குன்னு வைப்பாருன்னு நினைக்கிறேன் இருந்திருந்தாருன்னா. நீ பரிசுத்தவான், நீ நீதிமான், நீ வந்து கழுவப்பட்ட ஒரு என்னுடைய செல்லப்பிள்ளை. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், இதெல்லாம் நான் வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய பைபிள் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போனேன். நீ என்னத்த பிரச்சனை இருக்கிற, உனக்கு யாரு ப்ரீச் பண்றா? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வரும்போதுலாம் நான் பாவி, நான் எப்பேற்பட்ட பாவி, நான் அதெல்லாம் கழுவிட்டேன்டா, நீ என்கிட்ட வா, பாவ மன்னிப்பெல்லாம் கேளு, தட்ஸ் ஓகே. ஆனா நீ அது இல்ல, தட்ஸ் நாட் யுவர் லேபிள், தட்ஸ் நாட் யுவர் நேம். யூ ஷுடன்ட் கேரி தட். அந்த ஒரு பேர்டன் எல்லாம் நீ சுமக்காத. உனக்கு பதிலாக தானே சிலுவையில நான் அதை சுமந்து நான் வெற்றி செய்றேன், பாவத்தை நான் மேற்கொண்டேன்.
மரணத்தை நான் மேற்கொண்டேன். இன்றைக்கு திருப்பி திருப்பி நீ அதை தூக்கி சுமந்த, அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி சுமந்த, அப்புறம் என்னுடைய அந்த மாபெரும் அந்த தியாகத்தின் விளைவு என்ன? ஜஸ்ட் பி டெலிவர்ட். இந்த வார்த்தை டெலிவர் பண்றோம் நிறைய பேர். ஆவுனா அந்த மூடியை தூக்கி சுமக்கிறது, ஆவுனா அந்த 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 டேட்டா ரெக்கார்டு எடு. எப்போ 1995 எடுத்து மாட்டு மூட்டையை. இன்றைக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா 1995 ஜனவரி 32வது நாள், அப்படி ஒரு நாள் இல்லை, சும்மா சொல்றேன், ஜனவரி 32ஆம் தேதி இப்பேற்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுனேன். இன்றைக்கும் அது என்னை குத்ததான் செய்யும். ஏன்னா அவர் மறந்துட்டாரு. அவர் கேட்பாரு, என்ன தெரியுமா கேட்பாரு, நீ எப்ப செஞ்ச? இந்த நாள் இந்த டைம்ல நான் செஞ்சேனே, செஞ்சியா? ஞாபகம் இல்லையே? நீங்க மறந்துட்டு இருப்பீங்க, எனக்குலாம் மறக்க முடியாது. அப்படியா? அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்டேன். கேட்டேனே, அத்தனை நாளே கேட்டேனே. அப்ப நான் மறந்துட்டேன். நானே அதை ஞாபகம் வச்சு, நீ ஏன் ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னு கேட்பேன். அடுத்த வாட்டி பாஸ்ட் மிஸ்டேக் எதெல்லாம் நீங்க எத்தனை வரும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் அதை மறந்துட்டு இருப்பாரு. மறந்து விட்டார், மன்னித்து விட்டார். ஒரு வசனம் முதுகுக்கு பின்னாடி போட்டேன்டா, எரேஸ் பண்ணிட்டேன். சிம்பிளா சொல்லு, என் மெமரியில அது இல்ல, ஐ எரேஸ்ட் இட் ஃப்ரம் மை மெமரி. நீயும் மனசுல இருந்து தூக்கி போடு. இந்த வார்த்தை உன்னை டெலிவர் பண்றோம். ஓகே, வாஷ்ட், சாங்டிஃபைட், ஜஸ்டிஃபைட். இதை கேரி பண்ணலாம். ஐ எம் வாஷ்ட், ஐ எம் சாங்டிஃபைட், ஐ எம் ஜஸ்டிஃபைட். ஓகேவா? உங்க மனசு, உங்க மைண்டு, இது ஃபுல்லா இதை தியானிக்கிட்டோம். நான் கழுவப்பட்டேன் ஏசப்பாவோட ரத்தத்தினால, நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், நான் நீதிமான். இதை நீங்க சுமக்கும் போது இந்த வார்த்தை உங்களை டெலிவர் பண்ணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த பாவ மன்னிப்பு ஜெபம் என்னன்னு தெரியல பிரதர். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க அப்படின்னா, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபுல்லா படிக்க முடியாது. சங்கீதம் 51, சாம்ஸ் 51. யாருன்னா, பாவம் பண்ணிட்டீங்க, டக்குன்னு போய் ஏசப்பாவை மூஞ்சில எப்படி முழிக்கிறது தெரியல, ஜபத்துல உட்கார ஒரு மாதிரி இருக்குன்னா, கண்ணை மூடினில கண்ணை தந்து டக்குன்னு சங்கீதம் 51 எடுத்து, தாவீது பத்சேபாலோட செய்த பாவத்தின் விளைவாக அவரு நம்மள மாதிரியே குற்ற உணர்ச்சியில இருக்கும் போது ஒரு பிரேயர் பண்றாரு. அந்த பிரேயரை நீங்க வீட்டுல இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரீட் பண்ணுங்க. ஐ என்கரேஜ் யூ. எப்பெல்லாம் நீங்க பாவம் பண்றீங்க, இன்கேஸ் சம்டைம்ஸ் இன்ஃபேக்ட் டெய்லி கூட நீங்க அதை ரீட் பண்ணிட்டு படுக்கலாம். அது உங்களை ஹீல் பண்ணும். நீ பாவின்றதுனால நான் சொல்ல, நிறைய பேர் நீங்க மன்னிக்கப்பட்டீங்கன்ற அந்த அஷூரன்ஸ் இல்லாம இருக்கிறதுனால நான் அதை என்கரேஜ் பண்றேன். ஸோ தயவு செஞ்சு, நீங்க எனக்கு பாவ மன்னிப்பு பிரேயர்லாம் பண்ண தெரியாது பிரதர்னா, ஆக்சுவலா அது தாவீது பண்ணிட்டு போயிட்டார். அது நீங்க அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்கரேஜ் பண்றது பிகினர்ஸ்க்கு, எனக்கு எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியாதுன்னா, சாம் 51 எடுத்து படிங்க. நம்மள மாதிரியே ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் பெரிய ராஜா, கர்த்தரோட இதயத்துக்கு ஏற்றவன். ஆனாலும் அவரு ரொம்ப மோசமான ஒரு பாவத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி பிரேயர் அட்ரஸ் பண்றாரு பாருங்க, காட் எப்படி அப்ரோச் பண்றாரு பாருங்க. என்னுடைய ஆவியை விட்டு எடுத்துறாதீங்க. தட்ஸ் ஹம்பிள் பிரேயர். அதுக்கப்புறம் காட் அவரை டெலிவர் பண்றாரு, விடுதலை ஆக்குறாரு, பெரிய சக்சஸ்ஃபுல்லான கிங்கா இருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் தாவீதோடைய அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் தான் இஸ்ரேலோடைய பிளாக்ல இருக்கு. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அவருடைய எண்ட்ல. அவருடைய பாவமோ, அவருடைய குற்ற உணர்ச்சியோ அவருடைய பிளெஸிங்கை தடை பண்ணல. ஏன்னா அவர் ரைட் டைம்ல காட் கிட்ட ஆஜராயிட்டாரு. இந்த நாள்ல கர்த்தரை விட்டு யாருன்னா ரொம்ப தூரமா இருந்தீங்கன்னா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் டூ லேட். நீங்க ரொம்ப தூரம் போல. ஃபர்ஸ்ட் அது ஒரு காமெடி. ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பாரு. எப்படி தூரம் போவீங்க? நீ தான் போயிருப்ப. அவர் விட்டுருவாருன்னு நினைச்சீங்களா அவங்கள? அவர் எவ்வளவு நேசிக்கிறாரு. எங்க போனாலும் பின்னாடியே தான் வருவாரு, உங்க கூடயே தான் இருக்கிறாரு, உங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. எங்கேயும் ஓட முடியாது. அவருடைய பார்வைக்கு ஒரு வசனம் பாருங்களா, வானத்துக்கு இருந்தாலும் அங்கேயும் இருக்கிறீங்க, பாதாளத்துல போய் ஒளிஞ்சிட்டு படுக்க போட்டலாம், மத்த பக்கத்துல பத்துக்கிறீங்கன்னா அது கதை. விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்துல இல்லை வரைக்கும் போயிட்டாங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வலதுக்காரன் அர்த்தம் பிடிக்கும். என்னப்பா எஸ்கேப்பே ஆக முடியாது. அதான் சிம்பிளா சொல்ல, ஒன்னும் பண்ண எஸ்கேப்லாம் ஆக முடியாது. அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்ம சுத்தி போட்டு வலிச்சுன்னு வந்துனே இருப்பார். இங்க அவரை விட்டு ஓடவே முடியாது. ஏன்னா he loves you so much. லவ் ஆஃப் ஃபாதர். இந்த ஃபாதர்ஸ் டேல எப்படி சம போகுது பாருங்க. அப்பாவோட அன்பு ரொம்ப பெருசு. நீங்க எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வேர்டு உங்களை பிளஸ் பண்ணியிருக்கோம் நான் நம்புறேன். யாருன்னா இந்த செஷனுடைய ஸ்டார்டிங்ல ரொம்ப குற்ற உணர்ச்சிலையோ பாவத்திலையோ விடுதலை ஆக்கப்படாம இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்கியிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேர்டு உங்களுக்கு பிளெஸிங்கா இருந்துச்சுன்னா, இந்த வேர்டு ரொம்ப தேவை, என் ஃப்ரெண்டுக்கு தேவை, என்னுடைய ஒரு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது தேவை, அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்து போறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, யூடியூப்ல இருக்கிற இந்த மெசேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.